ஓம் நமோ நாராயணாய. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திருப்பல்லாண்டு பாசுரம் வந்த கதை. அதாவது பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாசுரம் பாடுறார் இல்லைங்களா, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது எந்த திருக்கோயிலில் பெருமாள் திருக்கோயிலேருந்து வெளியில் உற்சவத்துக்காக வெளியில் வந்தாலும் மறுபடியும் பெருமாள் உள்ளே போகிறதா இருந்தாலும் இந்த பாடல் தான் பாடுவாங்க. அதே மாதிரி அதிகாலையில் எந்த கோவில்களாக இருந்தாலும் பெருமாள் கோவில்களில் முதல்ல பண்ணக்கூடிய பூஜைக்கு இந்த பல்லாண்டு பாசுரம் தான் பாடுவாங்க. இந்த பாசுரம் மிக முக்கியமான ஒரு பாசுரம் கருதப்படுதுங்க. இந்த பாசுரத்தில் என்ன அப்படின்னா, பெருமாளுக்கே திருஷ்டி சுத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா, பெருமாளுடைய அழகை பார்த்த உடனேயே அவருக்கு கண்ணு பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் திருஷ்டி சுத்துறதுக்காக இந்த பாட்டு பாடுறாருங்க. பாண்டிய மன்னன் வல்லபத்தேவனுக்கு பரலோகத்துக்கு செல்லணும் அப்படின்னா பரம்பொருளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கருத்து அவருக்கு ஒரு அந்தணரால் சொல்லப்படுது. அந்த கருத்து தெரியணும் அப்படின்னா பரம்பொருள் யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பரம்பொருள் யார் அப்படிங்கிற கேள்வியை அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சபா மண்டபத்தில் வைக்கிறாரு. அப்போது நிறைய அறிஞர்கள், நிறைய ஆன்மீகவாதிகள், நிறைய சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கே ஒவ்வொருத்தவங்களும் பரம்பொருள் யாருன்னு உணர்த்துறாங்க. அப்படி உணர்த்தும் பொழுது இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொற்கிளியை மேலே கட்டி விடுறாங்க. பரம்பொருள் யாருன்னு யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அப்பொழுது அந்த பொற்கிளி தாழ்ந்து அவங்ககிட்டயே வந்துடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போது நம்மளுடைய பெரியாழ்வார் பரம்பொருள் யார் அப்படிங்கிறத புராணங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பரம்பொருள் யாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பெருமாள் தான் சொல்லி முடிக்கிற பொழுது அங்கே மேல் இருக்கக்கூடிய பொருட்களி கீழே விழுகுது. அதுக்கப்புறமா அவர் திருப்பல்லாண்டு பாடுறார். இந்த பாசுரத்தை பற்றின கதைகளையும் இந்த பாசுரம் எப்படி வந்ததுங்கிற இன்னொரு விரிவான கதையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து திருப்பல்லாண்டு கதையை நீங்கள் பார்க்கவும். ஓம் நமோ நாராயணாய.